ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 அப் சேனல். கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 9/8/2024 நிர்மல் NR 392க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் வெள்ளி டு வெள்ளி ரிசல்ட்டை தான் எக்ஸாம்லாம் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 253 நண்பா ரிசல்ட்டு. இதில் வந்து நம்மளுக்கு 2 கிடச்சிருந்துச்சி. ஏன்னா போன வாரம் பார்த்தா அதே ஃபார்மெட்டை தான் இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறோம். போன வாரம் நம்ம போட்டதில் 2 கிடச்சிருந்துச்சி. ஸோ அதனால் நம்ம இந்த ட்ராவுக்கு சேம் வீடியோவே கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 802, அதுக்கு முந்தின ட்ரா நம்மளுக்கு 844 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட 5775 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பெய்ட்ஸ் கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இங்கே நான் வந்து இந்த 811 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 501. ஸோ நம்மளோட எக்ஸ் படி 5D 4Dங்கிறதுனால அந்த 501 கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 501. ஸோ இதில் 5D 4ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 01 தான். இதோட நம்ம ப்ளஸ் 57 கூட்டணும். ஸோ எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் வந்து 10க்கு 0 மிச்சம் 1லாம் ஆட் பண்ண வேண்டாம். 7ஓட 1 கூட்டும்போது நம்மளுக்கு 8, 0ஓட 5 கூட்டினா நம்மளுக்கு 5, 58 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான ஏ போர்டு. 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 811க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 538 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே ஒரு சூப்பர் ஹிட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 538க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 538க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 517. இந்த 517 கீழே கொண்டு வந்துடலாம். 517 இதோட ப்ளஸ் போன ட்ரா 57, அதனால் இந்த ட்ரா 75. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 8 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 538க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு 8 அல்லது 2. இப்போ இந்த 538க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட்டு 844 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. பொன்னட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு, இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ 844க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 901. இந்த 901 கீழே கொண்டு வந்துடலாம். 901. ஸோ போன ட்ரா 75, அதனால் இந்த ட்ரா 57. இப்போ எது கூட்டிடலாம். 0ஓட 5 கூட்டினோம்னா 5, 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 844க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு 5 அல்லது 8. இப்போ இந்த 844க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 802 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஏ போர்டு. கண்டினியூஸாக இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு இருக்குது. நம்ம வந்து ட்ராக்களை குறைச்சி தான் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து நம்ம போன ட்ரா பார்த்த மெத்தடை தான் இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறோம். அதனால் கம்மியான ட்ராக்களை மட்டும் எடுத்து இந்த ட்ராவுக்கான வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போது 802க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். 802 ஃபுல் ப்ரைஸ் வந்து 954. இதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 954 இதோட ப்ளஸ் போன ட்ரா 57, அப்போ இந்த ட்ரா 75. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 5 கூட்டினா 9, 7ஓட 5 கூட்டினா 2, 29 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 802க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு 2 அல்லது 9, 2 அல்லது 9 நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான ஏ போர்டாக கிடச்சிருக்கு. இந்த 802க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு
2 5 3 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது நண்பா. அதுலேயும் நம்மளுக்கு லாஸ்ட்டு 3 ட்ராவாக ஏ போர்டு மட்டும்தான் இருக்குது, பெய்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு மறுபடியும் ஏ போர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 253 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 377. ஸோ இந்த 377 தான் நம்ம கீழே இறக்க போகிறோம். 3 7 and 7 ப்ளஸ் போன ட்ரா நம்ம 7 5 யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ட்ரா வந்து நம்ம 5 7 யூஸ் பண்ணணும். இப்போ இதை கூட்டிடலாம். 7 கூட்டினோம்னா 4. இங்கே 5 7 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2 அல்லது 4 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு மெத்தட் இப்படி தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். 2 4 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டாக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஆல் போர்டுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது மிச்சம் இருக்க 2 போர்டும் கொஞ்சம் கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 2 அல்லது 4. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட்டு 3 ட்ராவாக நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும் தான் கிடைக்கிது, பெய்ட்ஸ் இல்லை. அதுக்கு முன்னாடி ட்ராக்களில் நம்மளுக்கு பெய்ட்ஸுகள் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் இதில் பெய்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சாய்ஸாக நான் டபுளுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறேன். 2 அல்லது 4 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 4 4 2 வரலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு நண்பா. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 7 வந்து ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரிசல்ட்லேருந்து, அதாவது இந்த கெஸ்ஸிங்கிலேருந்து நம்ம தனிப்பட்டு ஒரு நம்பர் மட்டும் பிரித்து கொடுப்போம் மெம்பர்ஸ்க்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் இது தான். 2 அல்லது 4 கிடச்சிருக்கு. இதில் தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபார்மேட் படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு இதுலேருந்து எதுவுமே எடுக்கவே இல்லை. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 9/8/2024 நிர்மல் என்ஆர் 392க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.